வயநாடில் உள்ள முத்தங்காவில் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இன்னைக்கு நம்ம தங்க போகிறோம். ரெகுலராக யானைகள் வரக்கூடிய இந்த இடத்துல இரவு நேரம் ஆனால் யானைகள் நம்ம ரூமுக்கு பக்கத்திலே வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். இது காடா இல்லை ஜூவான்னு நினைக்கிற அளவுக்கு இரவு நேரம் ஆனால் யானைகள் கூட்டம் கூட்டமாக ரோட்டு மேலேயே திரியும் இந்த காட்டுக்குள்ளார. உள்ளார அந்த யானை வந்துடுச்சு அப்படின்னா நம்ம நிலைமை என்ன? அதனால கேட்டை திறந்துட்டு வெளியே வந்துட்டா நம்ம உயிருக்கு வந்து உத்தரவாதமே கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் பந்திப்பூரில் உள்ள அம்புஜா ஃபார்ம்ஸில் நேற்று வந்து செக்இன் ஆனோம். ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணோம். ஏற்கனவே ஒரு நாள் நாம் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலும் மீண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அட்வென்ச்சரான விஷயத்துக்காக திரும்ப இன்னொரு வாட்டி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்தோம். உண்மையிலே போன வாட்டி தங்கினப்போ என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சதோ அதே மாதிரி தான் கிடச்சிது. என்னென்னா, போன வாட்டி நம்ம ரூமுக்கு பேக் சைட்லேருந்து புலி கத்துற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. அதே மாதிரி நேற்று நைட்டும் புலி கத்துற சத்தம் வந்து கேட்டுகிட்டே கண்டினியூஸாக வந்தது. என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் சவுண்டு வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் டைம் வந்தது. இதுமாரி புலியோட சத்தம் நைட்டு ஒரு 8 மணிக்கு அப்புறம், அதில் ஃபஸ்ட்டு 8 மணிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வாட்டி காதில் விழுந்தது. எப்படின்னா, ரொம்ப லவுடான சவுண்டு இல்லை, லைட்டான சவுண்டு தான். ஆக்சுவலாக அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு டேம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த டேமில் ரெகுலராகவே அந்த புலி வந்து அது ஸ்டே பண்ணியிருக்கிற இடமா, அதனால் எப்பயுமே வந்து அங்கே அந்த சவுண்டு வந்து கேட்குது. ஆனால் யானை வந்து வந்திருக்குது. காலையில் பேசும்போது தான் சொன்னார், யானை வந்திருக்கீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு ஃபென்சிங் ஒன்று இருக்குது பாருங்கள். யானை வந்து இந்த ஃபென்சிங்க்கு அந்தாண்ட நின்று இருக்குது. அந்த இடத்துல நின்று இருக்கு யானை. நான் வந்து எதிர்த்தாப்புல நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாருங்கள். அங்கேருந்து பார்க்கும்போது யானை தெரியல. ஏன்னா நைட்டில் இருட்டில் டார்ச் அடித்து பார்க்கும்போது அவ்வளோ தூரத்தில் இருக்கிறது தெரியல. சரி, உள்ளுக்குள்ளார நம்ம வருவோன்னு பார்த்தா என்ன வந்திருக்குன்னே தெரியல. அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. நாங்கள் தங்கியிருக்கிற அந்த இடத்த கெஸ்ட் ஹவுஸை சுற்றிலும் டார்ச் அடிச்சு பார்க்குறேன், ஏதாவது இருக்கான்னு ஒன்றும் தெரியல. வெடித்தது மட்டும்தான் இருந்தது. ஒரே ஒரு வாட்டி தான் அந்த பட்டாசு போட்டாங்க, அதுக்கப்புறம் போடலை. அதனால் எங்களுக்கு டவுட்டாக இருந்தது, என்னாச்சு, இருக்கோ இல்லையோ தெரியலையே, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அதனால் வீடியோவை நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. இப்போ நம்ம அடுத்ததாக போகக்கூடிய இடம் முத்தங்கா வந்து உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் அங்கே தங்கியிருந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அங்கே இப்போ சமீப காலமாக வந்து இந்த பந்திப்பூர் முத்தங்கா அந்த பெல்ட் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே அடிக்கடி புலி சிறுத்தை வந்து கண்டினியூஸாக வந்து ரோட் கிராசிங்கிறது நடக்குது. காலை நேரத்தில், ஈவினிங்கில் இது வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது. அப்படிங்கிறது காரணத்தினால நாம் அங்கே தங்கியிருந்து நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். அதுவும் இன்றைக்கி நைட் ட்ரைவ் போயிட்டு வருவோம், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி நம்ம இங்கேருந்து கிளம்பி முத்தங்காவில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தடுத்து நிறைய இடங்கள் நம்ம வந்து போக போகிறோம். கபினி சஃபாரி இதெல்லாமே இருக்குது. அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் தூரத்தில் நாம் இப்போ வயநாடு எப்படி போக போகிறோம்னா, பந்திப்பூர்லேருந்து கிளம்பி குண்டல்பேட் போயிட்டு திரும்பவும் பந்திப்பூர், இன்னொரு பந்திப்பூர் இருக்கும், அதாவது வயநாடு போகிற வழியில் உள்ள பந்திப்பூர் இருக்கும். அந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் முத்தங்கா ஃபாரஸ்ட் போயிட்டு முத்தங்கா ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியில் தான் நாம் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே ஒரு யானை இருக்குது, அங்கே ஒரு யானை இருக்குது. சூப்பராக நான் நினச்சிட்டே வந்தேன், இந்த ரூட் நம்மளை எப்பயுமே ஏமாத்தாது அப்படின்னு. இங்கே ஒன்று ரக்ஷன் சொல்லலாம், குட்டி டஸ்கர்.
இந்த முத்தங்கா பந்திப்பூர் பெல்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரூட் மட்டுமே ஏறக்குறைய ஒரு 20லேருந்து 25 கிலோமீட்டர் இருக்கும். இது எப்பயுமே வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து யானை பகலை வந்தாலும் சரி, நைட்டில் வந்தாலும் சரி, யானையை பார்க்காம போனதே கிடையாது. நீங்கள் பந்திப்பூர் முதுமலையில் போனால் கூட பகலில் மேக்ஸிமம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஈவினிங் டயத்தில் நைட்டில் வேணால் பார்க்கலாம். ஆனால் இந்த ரூட்டில் பகலில் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு யானையாவது நம்ம பார்க்காம இந்த ரூட்டை நம்ம கிராஸ் பண்ணி போகவே முடியாது. அதே மாதிரி இன்றைக்கும் நாம் அந்த செக் போஸ்ட்டை தாண்டி பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரான உடனே 2 யானை வந்து அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டோம். போயிட்டே இருக்காங்க, நான் எடுத்துட்டேங்க, போங்க. சரி சரி. இந்த ரூட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கெடுபிடி கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் நம்ம நின்று நிதானித்து பொறுமையாக உங்களுக்கு காமிக்க முடியல. அப்படியே காரில் போயிட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி நான் காமிக்கிறேன். பாருங்கள் எத்தனை நிற்கிது பாருங்கள். இந்த இடத்துல 3, 2, 5 நிற்கிது. 2 குட்டி வேறு. அதில் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அந்த குட்டி. ஏன்னா நான் வந்து பொதுவாக இந்த மாதிரி இருக்கும்போது அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் நல்லா கேப்சர் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா பார்க்க அழகாக இருக்கும். பர்டிகுலராக அந்த குட்டியெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு நின்று எடுக்க முடியலைங்களா கவலை இருந்தது. ஏன்னா நம்ம வரும்பொழுதே ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் நிறுத்தி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு முன்னாடி போன வெஹிக்கிளை வந்து இதுமாரி நிறுத்தி வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஃபைன் போட்டுற போகிறாங்க அப்படிங்கிறதுனால நாமளும் நிறுத்தாமல் அப்படியே அந்த வண்டி போயிட்டு இருக்கும் பொழுதே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம். இந்த ஃபாரஸ்ட்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எனி டைம் போனீங்கனாலும் க்ரீனாகவே இருக்கும். இப்போ நம்ம சம்மரில் தான் போகிறோம், பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய யானைகள், அதாவது முதுமலை, பந்திப்பூர் அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய யானைகள்லாம் வந்து இங்கே வயநாடு முத்தங்கா பக்கத்தில் வந்துட்டதா சொன்னாங்க. நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், யானை அட்டாக் பண்ண மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது புலி, சிறுத்தை இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து இந்த ரூட்டில் பார்த்துருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி, நம்ம கேரளா எல்லையை தொட்டுவிட்டோம். இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லை. வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளார் நுழைஞ்சிட்டோம். வயநாடு ஆமாம், இந்த பக்கம் தான் பசுமையாக இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு கரடி இங்கே தான் பார்த்தோம், முத்தங்காவில் தான். ஆனால் நல்லா டார்க்காக ஆயிடுச்சு. 6:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தான் வெளிச்சம் இருந்தது. நாம் இப்போது முத்தங்கா வந்துட்டோம். முத்தங்காவில் நம்ம ரூமுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டிஓ செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ஆர்டிஓ செக் போஸ்ட்டை தாண்டின உடனே லெஃப்டில் ஒரு சின்ன ரோடு மாதிரி உள்ளுக்குள்ளார போகும். அந்த ரோட்டுக்குள்ளார ஜஸ்ட் ஒரு 50 அடி போனால் போதும், நம்ம ரெசார்ட்டு மெயின்லேயே இருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு தான் நாம் இங்கே வந்து தங்கணும். இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக இந்த பந்திப்பூர் முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய புலி, சிறுத்தை நடமாட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இருக்கிறனால ஒரு 2 நாள் நம்ம இதே ரெசார்ட்டில் தங்கியிருந்து நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார ரவுண்ட்ஸ் போகிறோம். நமக்கு ஏதாவது லக் இருந்ததுன்னா நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்கேஸ் அது பார்க்க முடியலனா கூட யானை பார்க்குறது இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வர்ற வழியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ திரும்ப நம்ம உள்ளார போய் செக்இன் ஆகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்ப நம்ம உள்ளுக்குள்ளார போய் நைட்டில் வர்றதுங்கிறது செம அட்வென்ச்சராக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த ரெசார்ட் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்க்காதவங்களுக்காக பார்த்துங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் காமிக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது இங்கே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டிங்கன்னா ஓகே இது நமக்கு சூட்டபிளாக இருக்குமா இருக்காதான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக தான் நான் காமிக்கிறேன். முழுக்குள்ளார நுழைஞ்ச உடனே ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாரி இருக்குது, டைனிங் ஹால் மாரியும் இருக்குது. ஃபுட்டு ஏதாவது வேணும்னா இவங்கள்ட்ட சொல்லிட்டிங்கன்னா குக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கீழே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வெளியில் வேணும்னா கூட பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் வந்துருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும். அதாவது ஒரு பெரிய பெட் இருக்கும், ஒரு 3 பேர் அளவுக்கு படுத்துக்கலாம். அதில் ஒரு குயின் சைஸ் பெட் மாரி இருக்குது, தாராளமாக படுக்கலாம். அது தவிர ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும்.
இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே வந்து ஜன்னல் வந்து ரூமை சுற்றிலும் வச்சுருக்குறாங்க. அதனால் ரூமில் இருந்தபடியே வெளியில் ஏதாவது அனிமல் மூவ்மெண்ட் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா இங்கே ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து வைல்டு அனிமல்ஸ்லாம் வரும். பர்டிகுலராக யானைகள் வந்து வரும் அப்படின்னாங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ நம்மளால் பார்க்க முடியல. பட் இந்த வாட்டி வருதான்னு நம்ம செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் புலி சிறுத்தையை கூட பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. கெய்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு எப்போ ஹாட் வாட்டர் வேணுமோ 24 ஹவர்ஸ் நம்ம ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பால்கனி தான். ஏன்னா இந்த பால்கனி ஸ்பேஷியஸாகவும் இருக்கும், ஒரு சேர் போட்டு உட்கார அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்தபடியே நீங்கள் பார்க்குறது தான் மெயின் ரோடு. மெயின் ரோட்டில் வண்டி போகிறது எல்லாமே பார்க்கலாம். இரவு 10 மணிக்கு மேலே வாகன போக்குவரத்துங்கிறது இங்கே முற்றிலும் வந்து நிறுத்தப்பட்டுரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அனிமல் மூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கும். பர்டிகுலராக யானை ஏதாவது வருதா இன்னைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ரெசார்ட் ஓனர் என்ன சொன்னார்னா, இப்போ பலாப்பழ சீசன் அப்படிங்கிறதுனால பலாப்பழம் இந்த ஏரியாவில் பலாப்பழம் இருக்குது. நம்ம ரெசார்ட் வாசல்லே ஒரு பலாமரம் இருக்குது. இப்போ வந்து பலாப்பழ சீசன் அப்படிங்கிறதுனால யானைகள் வந்து நிறைய வருதான் இங்கே. நைட் ஆனால் வந்து இந்த ரோடு ஃபுல்லாகவுமே வந்து யானைகள் பார்க்கலாமா. அதாவது பாருங்கள், பின்னாடி இதுதான் வந்து மெயின் ரோடு. ஃபுல்லாக வந்து யானைகள் அங்கேருந்து இங்கே வர்றது. நம்ம ரெசார்ட் வாசல் வழியாகவே உள்ளுக்குள்ளாரெலாம் போகுதான் யானைகள். அதனால் யானை வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே அப்படியே டார்ச் அடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக யானைகள் இங்கே பக்கத்தில் நிற்கிறதே நம்மளால் பார்க்க முடியும். நம்முடைய சிறிது ஓய்வுக்கு அப்புறம் நம்மளுடைய இந்த பரபரப்பான பல அதிரடி திருப்பங்களும் நிறைந்த இரவு நேர பயணத்துக்காக நாம் கிளம்பிட்டோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. எனக்கு என்ன மாதிரியான அனுபவம் இந்த இரவு நேர பயணத்தில் கிடைச்சதோ அதே விதமான அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாம் இந்த மாலை நேர பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ரெசார்ட்லேருந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் போயிருப்போம். பார்த்தா அங்கே ஒரு யானை உள்ளுக்குள்ளார நின்றுட்டு இருந்தது. ரைட் சைடில் பாருங்க, அது உள்ளார நிற்கிது பாரு ஒரு யானை. தெரில சுத்தமாக தெரில. தெரியுதா? கண்ணு தெரியாது. இருடா, ஆட்டாதுடா உடனே சொல்லாது. ஓகே, பின்னாடி வண்டி வர போய் நாம முத்தங்காவில் வந்து இன்னைக்கு ஸ்டே பண்ணியாச்சு. செக்இன் வைல்டு வியூ ரெசிடென்சின்னு போன வாட்டி எங்கே ஸ்டே பண்ணமோ அதே இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். எதுக்காக இங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரே இந்த ஸ்டே இருக்குது. ரூமுக்கு பக்கத்துலேயே யானைகள்லாம் வரும். அதுக்காக வந்திருக்கோம். சரி, படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் ஒரு 5 o'clock இருந்து 5:30க்கு நம்ம இங்கேருந்து கிளம்பணும். கிளம்பி ஒரு ரவுண்டு இந்த முத்தங்கா பந்திப்பூர் பெல்ட்டில் போனால் நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும். பர்டிகுலராக யானைகள்லாம் முதுமலை பந்திப்பூரில் உள்ளதெல்லாம் இங்கே வந்துருச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு மெய்ப்பிக்கிற மாதிரி மதியம் நாங்கள் வரும்பொழுதே ஏறக்குறைய ஃபஸ்ட்டு ஒரு 2 யானை, அதுக்கப்புறம் ஒரு 3 யானை, அதுக்கப்புறம் ஒரு 5 6 இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய யானைகளை பார்த்தோம். இப்போ திரும்ப ஈவினிங் டைம் இன்னும் பாசிபிலிட்டி அதிகம். அதனால் ஒரு ரவுண்டு இப்போ நம்ம போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம யானையை எதிர்பார்த்து போகிறோம். ஆனால் யானையை தவிர வேறு சர்ப்ரைஸ் கூட நமக்கு கிடைக்கலாம். ஒரு வாட்டி கரடி இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது இதே மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம போகும்போது. அதனால் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது பெரிய லெவலில் டிராஃபிக்கே இருக்காது. நான் எப்போ வந்தாலும் ஃப்ரீயாக தான் போயிட்டு வருவேன். பகல் நேரத்தில் வந்தாலும் சரி, இரவு நேரத்தில் போனாலும் சரி ஃப்ரீயாக இருக்கும். அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது. அதனால் அனிமல் சைட்டிங்கு ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும். பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு 7 மணிக்கு வந்தாலே ரோட்டு மேலேயே சர்வசாதாரணமாக யானைகள்லாம் நடந்து போயிட்டுருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட 10 மணி வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக்கே இருக்குது இந்த ரூட்டில். இந்த தடங்கல்கள்லாம் கடந்து யானைகள் எந்த அளவுக்கு இன்றைக்கி சைட் ஆக போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சொல்லி வாய் முல்ல பாருங்கள், ரைட் சைடில் 2வது எலிஃபண்ட் சைட்டிங் ஆகுது. பின்னாடி பார்த்துக்க வேறு வராங்க. பின்னாடி கிளியர். முன்னாடி ஏதோ வண்டி வருது. 2-3
ஃபஸ்ட்டு மேலே உள்ளார இருந்துடு 2 3 நிற்கிது 3 அங்கே ஒன்று நிற்கிது 4 வெளியில் கை விட்டு ஜூம் அவுட் பண்ணு டக்குன்னு. நம்ம சஃபாரியே போக வேண்டிய தேவையில்லை போல் இருக்கு. ஏதோ ஒரு ஜூக்குள்ளார நுழைஞ்ச மாதிரி. நமக்கு சஃபாரி போனால் கூட இவ்வளோ யானைகளை பார்க்க முடியாது போல் இருக்கு. பாருங்கள் எவ்வளோ யானைகள் அடுத்து பார்த்துக்கிட்டே வர்ற மாதிரி இருக்குது. உண்மையிலே செம சைட்டிங்காக இருக்குது. போய் மறைஞ்சிக்குது அந்த குட்டி. எப்பவுமே குட்டிங்க வந்து நாங்கள் திரும்ப ஈவினிங் முத்தங்காவிலேருந்து கிளம்பி ஒரு ரவுண்டு அப்படியே வெளில வருவோம். அப்படியே ஒரு ரவுண்டு அப்படின்னு வந்தோம். வரும்பொழுது மதியம் போகும்போது இப்படி கூட்டமாக நிறைய யானைகளை பார்க்க முடிஞ்சதோ அதே மாதிரி இப்போயும் நிறைய யானைகள் வந்து நின்றுட்டு இருந்தது. நைட் நல்லா இருட்டினதுக்கப்புறம் எவ்வளோ லேட்டாக போக முடியுமோ உள்ளார நுழையலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். 9 மணிக்கு வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு முன்னாடி உள்ளார போகணும். டைம் இப்போ வந்து 6:30 தான் ஆகுது. அப்படியே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சன்ஃப்ளவர் இருக்குது கார்டன். அங்கே தெரியுதா உங்களுக்கு? அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க. சரி, போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேட்டாக போவோம். போகும்பொழுது இன்னும் அதிகமாக யானைகள் வரும், குறுக்க மறிக்கும், இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி அட்வென்ச்சரான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு குரூப் நிற்கிது பேர். நம்ம கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு டீ காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஹோட்டல் குட்டியாடின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளி ஹோட்டல் ஒன்று இருந்தது. சரி, அங்கே போய் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். என்ன டிஃபனை முடிச்சிடுறீங்களா? சரி, என்ன சாப்பிட்றீங்க? உள்ளார வாங்க மேலே. போண்டாலாம் இருக்குது. ஸ்வீட் போண்டா இருக்குது. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஃப்ரூட்டியா? சரி, வேறு என்ன சாப்பிட்றேன்? கூலிங்கே இல்லையா? நாம் அங்கே டீ ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோங்க. பண்ணிவிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே சரி அங்கேருந்து கிளம்பி போவோம். ரொம்ப நேரத்தோட, அதாவது ரொம்ப லேட்டாகிடுச்சு இங்கே அப்படின்னா அங்கே போயின்னா சாப்பாடு கிடைக்காது, ஹோட்டல் மூடிடுவாங்க. சரி, அதனால் ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். அங்கே போய் சேர்றதுக்கு பொறுமையாக எப்படியும் ஒரு 9:30 மணி ஆகிடும். கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 8-8:15 போல் இங்கேருந்து கிளம்பணும். இன்னுமே தான் ரியல் அட்வென்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. யானை ஏதாவது குறுக்க வந்து நிற்கலாம். ஸோ என்ன மாதிரி இருக்க போகுது, வேறு ஏதாவது புலி, சிறுத்தை இந்த மாதிரி ஏதாவது விலங்குகளை பார்க்கலான்னு தான் வந்தோம் நம்ம மெயினாக. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கிறதையும் இந்த இரவு நேர பயணத்தில் நம்ம பார்க்கலாம். நாம் இப்போது ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ராக போகிறோம். பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு. இதில் என்னென்னா முன்னாடிலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த ரூட்டு. இப்போ வந்து ரொம்ப டிராஃபிக் அதிகமாகுது. அதுவும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ், லாரி, இந்த மாதிரியான வாகனங்கள் வந்து ரொம்பவும் அதிகமாகிடுது. பர்டிகுலராக இந்த டிப்பர் லாரி ரொம்ப அதிக லெவலில் போகுது. அதனால் ரொம்பவே டிராஃபிக் ஆகுது. ஃபாரஸ்ட்குள்ளார வண்டி போக்குவரத்து கம்மியாக இருந்தால் தான் நமக்கு அனிமல் சைட்டிங்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த என்ட்ரன்ஸில் வேறு டோல் சார்ஜஸ், இந்த க்ரீன் சார்ஜஸ்ன்னு கலெக்ட் பண்ணுறாங்க. அதுனா ஆடுது லாரி கடியில். சும்மா இது போட்டு வச்சுருப்பாங்க டெக்கரேஷன். இங்கே பேர் இல்லையா? புதர் டக்குன்னு பார்க்க யானை மாரி இருந்தது. அம்மா நீ தான் எடுக்கணும். அங்கே நீ ஓட்டுற வேலை தான், வாங்கி எடுக்காதீங்க, மறந்துட்டு.
இல்லை இல்லை யானை மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறேன் புதர். நான் சும்மா சொல்லி வைக்கிறேன் முன்னாடியே. டஸ்கரு பக்கத்துல இருந்தது. பக்கம் செம்ம பக்கம் லெஃப்ட். அதுதான் எடுத்துக்கிட்டே வா, மிஸ் ஆகிடும். நானே சும்மா தான் யதார்த்தமா இந்த பக்கம் திரும்பி போது இந்த பக்கம் நான் வீடியோ நிறைய இருக்கு பார்த்தேன். இல்ல தான் தப்பு. செம்ம பக்கம் யானை, ரொம்ப பக்கம். ரோடு கிராஸ் ஆயிருக்கும். அவ்வளோ பக்கமாக இருந்தது. செம்ம பக்கம். இங்க ரோட்டை ஒட்டி தான் நின்றுட்டு இருந்தது. ரோட்டுக்கு ஒரு நீ இப்போ எடுக்க ஆரம்பிச்சியா இல்லையா? அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன் எடுக்கலான்ட்டு. அப்பதான் கிராஸ் ஆயிடுச்சு டப்புன்னு. அப்பதான் ஸ்டார்ட் பண்ணனே. நானே அந்த பக்கம் திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்பினேன். மேல இந்த பக்கமே பார்த்தேன். அந்த சைடுமா நல்லா பாத்துக்கோமா, நீ தான் பார்க்கணும், அப்பா பார்க்க மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். ஒரு வண்டி ஓட்டு வச்சுக்கோ. காடுகளில் இரவு நேர பயணம் அப்படிங்கிறதே எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, ஆள் அரவமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறப்ப உண்மையிலே அந்த திகிலான அனுபவம் வந்து எந்த ஒரு த்ரில்லர் மூவி பார்த்தாலும் அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பயணம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதுமாரி ஃபாரஸ்ட் ட்ரைவு அப்புறம் நைட் ட்ரைவ்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி அங்கே நின்றுட்டுருக்கு. இந்த வண்டி இங்கேயே இருக்குது அப்படின்னா யானைகள்லாம் நைட்டு வந்து துவம்சம் பண்ணிடும். ஒரு வாட்டி வால்பாறை அதிரம்பள்ளி ரூட்டில் ஒரு காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சின்னு அப்படி தான் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நைட்டு வந்து யானைங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கு, அடித்து உடச்சி அதை ஃபுட்பால் விளாண்டு தும்சம் பண்ணிடுச்சு அந்த காரையே. அதனால் நீங்கள் காட்டுக்குள்ளார இந்த மாதிரி போகிறீங்க, தவிர்க்க முடியாமல் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே அங்கேருந்து காரை எப்படியாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாருங்கள். இங்க இருக்கேன் ஹை பீம்ல வச்சுக்கு போங்க போங்க. இது போட்டு போங்க.
கொச்சன்னு எவ்வளோ இருந்தது பார்த்தியா? செமையான சைட்டிங். வேலை இந்த பக்கம் நம்ம வந்தோம். ஈவினிங் கூட யோசிச்சிங்களா பஸ் முத்தங்கா போமா இல்லைன்னா வேற எங்கேயாவது போமா யோசிச்சிங்களா? இல்லை முத்தங்கா நான் ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன். நாகர்கோவில் தான் யோசிச்சது இல்லை. அன்னைக்கு செம்மணத்தோர ரோட்டில் போகும்போது பயந்தானே ரனல் வியூக்கு போகிறேன் அப்படி வேண்டாம் வண்டியை திருப்புங்கன்னு பிடிச்சி திருப்புறான். இன்னும் 3 இருக்கு, 3 நிமிஷம். வர கேட்டா அந்த பக்கம் வர்றத உள்ளார விடாமல் இருக்கிறதுக்காக பாதி கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னுமே இந்த பக்கம் போக முடியாது. தேங்க் யூ விசிட் அகைன். வண்டி வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த இது கணக்கில் வேணா அங்கே கேரளா இல்லை இந்த போர்டு தான் லைட் இது. ஆனா ஏன் டார்ச் லைட் அந்த மேல இது லைட் மாதிரி தானே இருந்தது? முத்தங்கா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்க? முத்தங்காவில் பெருசாக சைட்டிங் இருக்காது. நாம் எதை எதிர்பார்த்து இந்த இரவு நேர சஃபாரி வந்தோமோ அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவாக யானைகள் வந்து கூட்டமாக இங்கே இருக்கிறதா பார்க்க முடியும். ஏன்னா நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். நான் எதிர்பார்த்தது ரோட்டு மேலே நடந்து வர்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், க்ளோஸ் என்கவுண்டர் பார்க்கலாம், நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தேன். எல்லாமே ஆனால் இருந்தது நிறைய யானைகள். ஆனால் ரோட்டுக்கு சைடில் தான் நின்றுட்டு இருந்தது. ஒரு வழியாக நாம் இப்போது முத்தங்கா வந்து நம்ம ரூமுக்கும் கொஞ்சம் நேரத்தில் போய் ரீச் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி போய் நைட்டு டின்னரை வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரூமுக்கு போகலாம். மான் தான் இருக்குது. யானை அங்கே ஒன்று நின்றுச்சுல அதை தான் சொல்கிறாரு. அங்கே அந்த சைடு நின்றுதுல யானை நம்ம போனப்ப அது அந்த சைடுரா. அதான் அங்கே ஒரு யானை நின்றுச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் சொன்னாரே இன்னொருத்தர். இல்லை இன்னும் இங்கே வரலையா ரெகுலராக. சரி சரி விட்டு பயப்படாத, அது ஒன்றும் பண்ணாது. நம்ம ரெசார்ட்டை தாண்டி தான் நம்ம நைட் டின்னர் சாப்பிட போகிற ஹோட்டல் இருக்குது. போகிற வழியில் பார்த்தா ரெசார்ட் வாசலில் நிறைய பேர் கும்பலாக டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் அங்கே போய் கேட்டு வந்தேன் என்ன எதுன்ட்டு, ஏதாவது யானைகனா வந்துதான்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. அதான் தூரத்தில் ஏதோ யானை நிற்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் வரும் ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் வர ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. சரி நம்ம அதுக்குள்ளேயே நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். சவுத் இந்தியா இங்கே பாரு நம்ம ஹோட்டல் தாங்க பாரு ஜொலிக்குது. ஏன்டா அது போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். பால்கனிலலாம் தொங்கிட்டு இருந்துச்சு. வெறுதா போட்டிருக்காங்க. நைட்டில் ஏதாவது போடுவாங்க. இந்த ரூமில் தான் யாரோ இருக்காங்க நடுப்புங்களா? இந்த கடை தான் லாரி சீட் வச்சுருந்தாரு. இருந்தாரு இப்போ போயிட்டாரான்னு தெரில வேலையை விட்டு. யானை வரும்னாரு. வர ஆரம்பிச்சிடுச்சா இனிமேல் தான் வருமா? இனிமேல தான் வரும். இந்த சைட்லேயே கார் ஓடுறதுக்கு இடம் ஒரு இடம் இருக்கும். நிறைய கெஸ்ட் வந்தாங்கன்னா போடுவாங்க. இவ்வளோ விட்டுருக்கு பாருங்க. அது அது ஒரு இல்லை உடல அங்கே வீட்டில் இருக்குல்ல அங்கே விட்டுருப்பாங்கல்லப்பா. லாரி என்ன இன்னும் வருது. இங்கே மான் இருக்கு பாரு. இந்தாண்டடி மானை விட்டு இந்தாண்ட அடிக்கிறேன். நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து பால்கனியில் உட்காந்துட்டு யானை ஏதாவது அனிமல்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தோம். வாகன போக்குவரத்தும் ஏறக்குறைய குறைஞ்சிடுச்சு. அதாவது 1-2 வாகனம் தான் போயிட்டு இருந்தது. மான்கள் மட்டும்தான் அந்த சைடில் நின்றுட்டு இருந்தது. திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து நாய்கள்லாம் குலைக்கிற சத்தம் கட்டிச்சு வெளியில். சரி வெளியில் என்ன தான் குலைக்குது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து போனோம். பக்கத்தில் இங்கே கொடு டார்ச் கொடு.
பக்கத்தில் என்ன கூட தெரியாது. நாய் அந்த பக்கத்துல தான் படுத்துருச்சு. நாய் அங்கே ஆப்போசிட்டில் தான் குலைச்சிது. அந்த பக்கத்தில் தான். அந்த ஆளு இந்த கேரக்டர் நம்பர் இருக்கா அவரோடதா? இருக்கே. அவரோட நாய் குலைச்சிது ரெகுலராக வருதான். எங்கே இல்லை நாய் இங்கே தான் இருக்குது. இதுதான் அந்த சைடு தான் பார்த்து குலைச்சிது. இந்த பக்கத்தில் தான் இருக்கணும். அது இப்போது பலாப்பழ சீசன் அப்படிங்கிறதுனால யானை ரெகுலராக வருதான். நாள் அதாவது நேற்று கூட நைட்டு வந்து இதே இடத்துக்கு வந்து நம்ம ரெசார்ட் வாசலில் ஒரு பலாமரம் இருக்குது, அங்கே அதுகிட்ட வந்து நின்றுட்டு இருந்து தான் பறிக்கிறதுக்காக. ஆனால் அது காயெல்லாம் மேலே இருந்தது, அதனால் அது வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சு போல் இருக்கு. அதனால் இந்த தெருவுலேயே வந்து நிறைய வந்து பலாமரம் இருக்கான். ஸோ அதனால் ரெகுலராகவே வருதுன்னாங்க. சரி, நாய் குலைக்கிற சத்தம் கேட்டோன்னே டவுட் வந்து தான் கீழே வந்து சுற்றிலும் டார்ச் அடித்து பார்த்தோம். நைட் ஏறக்குறைய ஒரு 11-11:30 வரைக்கும் டார்ச் அடித்து மேலே போய் நின்றுட்டும் கூட நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எதுவும் வரலை. சரி, ஓகே, தூக்கம் வந்தது, அதனால் போய் படுத்துட்டோம். அதான் படுத்ததுக்கப்புறம் எதுவும் வந்ததா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஆனால் 2வது நாள் நாம் இதே ரெசார்ட்டில் தான் வந்து தங்க போகிறோம். ஆனால் 2வது நாள் இரவு ஒரு விஷயம் நடந்தது பாருங்கள். அது செம்ம த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸு. எப்படி நமக்கு மசனகுடி லாக் ஹவுஸில் நடந்ததோ அதே மாதிரி ஒரு விஷயம் 2வது நாள் இரவு இங்கே நடந்தது. அது என்னங்கிறத தெரிஞ்சிக்க அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.